ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பெசரட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதே கப்பில் பாதி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா கழுவி ஊற வச்சிடுங்க. குறைஞ்சது ஒரு 5 hours அது ஊறணும். 5 hours ஊறின பிற்பாடு தண்ணியை வடிகட்டிடுங்க. வடிகட்டின பிற்பாடு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பிற்பாடு மீதி வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சா போதும். இதை நீங்கள் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். அரைச்ச பிற்பாடு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்துடுங்க. கலந்துட்டு நீங்கள் அப்போவே தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா முருகலாக தோசை ஊற்றிக்கோங்க. இதுதான் பெசரட்டுக்கான ரெசிபி. இதில் கூட நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை மேலே தூவிக்கலாம். நான் இதில் செய்யலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் கார சட்னி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கார சட்னிக்கான ரெசிப்பியை பார்க்கலாம். இதுக்கு 10 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கிட்டு சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். நான் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ சட்னி அரைச்ச பிற்பாடு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டுட்டு ஸ்லோலியே ஒரு 10 நிமிஷம் வதங்கினா போதும். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த பிற்பாடு நீங்கள் சட்னியை இறக்கிடலாம். இதுதான் ரோட்டுக்கடை கார சட்னி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.